இங்கேயே ஆட்டோக்கு வெயிட் பண்ணலாம். ஐயோ, திரும்பவும் இவளுங்களா? இவளுங்களை எப்படி சமாளிக்கிறது? ஏற்கனவே இவளுங்க கிட்ட ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறோம். நல்ல வேலை, செயின் ஸ்நாச்சிங் பண்ண போனப்ப ஒரு வழியா இவளுங்க கண்ணில் படாம தப்பிச்சிட்டோம். இப்போ ஆட்டோ ஓட்டுறோம்னு தெரிஞ்சது நம்மள ரொம்ப கேவலமா பாப்பாளுங்களே. என்ன பண்றது? என்ன சிந்து, அங்கேயே நிறுத்திட்டான்? அந்த ஆட்டோ வரலன்னா விடுங்க, வேற ஆட்டோ பிடிச்சு போலாம். எப்படியும் அவனுங்க கண்ணில் படாம நிக்காம போயிடணும். ஆட்டோ வா. எங்க போறீங்க? என்னன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு ஏறி உட்காருறீங்க. ஆட்டோ அந்த பக்கம் போகுமா போகாதா இப்படி எதுவுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு ஏறி உட்கார்ந்துருக்கீங்க. என்னங்க நீங்க ஆட்டோவை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? புள்ளத்தாச்சி பொண்ணை ஏத்தி இறக்க முடியுமா? அதுக்காக நான் முக்கியமா போக வேண்டிய இடத்துக்கு போறதை விட்டுட்டு உங்களை எப்படி ஏத்திட்டு போக முடியும்? வேண்டாம், விடுங்க செவந்தி, நம்ம வேற ஆட்டோ பிடிச்சுக்கலாம். நீ சும்மா இரு சிந்து, நான் பேசிக்கிறேன். என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? பிரசவத்துக்கு இலவசம்னு எத்தனையோ ஆட்டோவில் பின்பக்கம் எழுதிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். நீங்க என்னடானா பணம் கொடுத்தா கூட அவசரத்துக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ பெரிய செயின் ஸ்நாச்ல இருந்தே தப்பிச்சாச்சு. இதுல இருந்து தப்பிக்கிறது பெரிய விஷயமா? சரி சரி, எங்க போகணும்னு சொல்லுங்க. MS மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன சிந்து, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்டிப்பா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணுமா? என்ன நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? அப்புறம் என்ன செவந்தி, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்க எல்லாருமா சேர்ந்து சத்ரபதி சார் ஏற்பாடு பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக்கப்க்கு போகணும்னு சொல்லிட்டீங்க. அதான் எனக்கு பிடிக்கல. நமக்கு எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல்லாம்? நம்ம எப்பவும் போற ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம்ல. அந்த கௌதம் மேல இருக்கிற கோவத்தை சத்ரபதி சார் மேல காட்டாத. அவரு உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு தெரியுமா? உண்மைய சொல்றேன், நீ அவரோட மருமகளா இல்லாம இருந்திருந்தா கூட இதெல்லாம் கண்டிப்பா அவர் பண்ணிருப்பாரு. எல்லாத்தையும் நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னா அது அவரை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அந்த ஆளு என்னையும் எங்க அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டு நாங்க கொசுக்கடியிலையும் வேர்வையிலையும் நொந்து சாகுறோம். இவளுக்கு காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல்ல செக்அப் கேக்குதா? எல்லாம் இவ வயித்துல வர்ற குழந்தைய வச்சுதானே இவ்வளவு பிரச்சனை. இவளையும் அந்த குழந்தையும் சேர்த்து முடிச்சுட்டா மொத்த பிரச்சனையை தீர்ந்துடும்.